ஹாய் மை ஸ்வீட் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக டே அண்ட் டே போடுறனோ இல்லையோ, வீக்லி ஒன்ஸ் போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா, அதாவது இன்றைக்கி வந்து ஜூலை 21/7 என்னுடைய பர்த்டே. இதை வந்து நான் எப்படி கொண்டாடினேன் அப்படின்றத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த பிறந்த நாள் செலிப்ரேஷன் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு சுத்தமாக செட்டே ஆகாதுங்க. நாளாக வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாள் அப்படின்ட்டு ஒரு தனி நாளாகவே எடுத்துக்க மாட்டேன். எனக்கு 365 நாளும் ஒரே நாள் தான், அப்படி தான் தோணும் என் மைண்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை 21 மட்டும் எனக்கு இன்னும் ஸ்பெஷல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கெலாம் வந்துட்டு மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். அப்படி இல்லைனா சைலண்டில் போட்டு வச்சுட்டு நான் மட்டும் சவனேன்னு இருப்பேன். எப்போவுமே நம்ம ரெகுலராக கூட குளிச்சிருவாங்க, அன்னைக்குன்னு பார்த்து நான் குளிக்க கூட மாட்டேங்க. அதுதான் என்னோட ஸ்பெஷல் நாள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடான்னு நினைக்கிறேன். நானே இந்த பிறந்த நாள் வர கொண்டாடிடுவேன்னா என்ன? அப்படி போகிற என்னோட பிறந்த நாள், இந்த பிறந்த நாளில் சில ஆசீர்வாதங்கள் வந்து எனக்கு கிடச்சிது. இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள். 2 மணி வரைக்குமே வந்துட்டு வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு அப்படி தான் இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் கால்ஸ், எங்கள் மாமா ஒருத்தவங்க கால் பண்ணி கோவிலுக்கு போகலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போவுமே நான் இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்க மாட்டேங்க. கோவிலுக்கு மற்ற நாளில் கூட போகிறதுக்கு எனக்கு தோணும், அந்த நாளில் போக தோணாது. ஏன்னா நிறையா யோசிப்பேன் அந்த நாளில், எதுக்கு என்னை இப்படி படைச்ச, எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, அதுக்கு ஏன் என்னை இப்படி வாழ வைக்கிற அப்படின்லாம் ஒரு கேள்வி அன்றைக்கி ஃபுல்லாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டரில் ஓடும் இல்லையா, அதை விட வேகமாக ஓடும். அதனால் இந்த நாள் வந்து எனக்கு பெருசாக தெரியல. ஆனாலும் இன்றைக்கி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோவிலுக்கெலாம் போயிருக்கேன், சாமி கும்பிட்டுருக்கேன் அப்படின்னா அது உலக அதிசயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் உலக அதிசயம்தான். சில ஆசீர்வாதங்கள்லாம் கிடச்சிதுங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்கக்குள்ளே திடீர்னு ஒரு ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துச்சு. அதுதாங்க எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸுன்றதை விட, நம்மளோட பிறந்த நாளில் ஒருத்தவங்க மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பொருள் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னாவே நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். கண்டிப்பாக எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். அப்படி தான் என்னோடய பிறந்த நாள் அன்றைக்கி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. உங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் தானே, கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், நம்ம பிறந்த நாள்லாம் யாருடா ஞாபகம் வச்சுட்டு கேக் ஆர்டர் பண்ண போகிறா அப்படின்னு ஒரு கேள்வியோடையே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கேக்லாம் எடுத்துகிட்டு வேப்பூர், அதாவது ஆஞ்சநேயர் கோவில்கிட்ட நான் வந்துடுறேன் மேம், வீட்டுக்கு தான் வரேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு போகிற பிளானே கிடையாது, அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற பிளான்ன்றதுனால, சரி நான் வந்து கோவிலுக்கு வந்துடுறேன், நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ், ஒரு காட் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன் பிறக்காத ஒரு அண்ணன் உங்களுக்கு செஞ்சால் எப்படி இருக்கும்? நம்ம வந்து அண்ணன் தான் சொல்கிறேன், அது ஒரு சில பேர் தப்பாக சொல்லுவாங்க. சொல்கிறவங்கள பற்றி கவலைப்பட்டால் நான் வந்து இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது, சரிங்களா? கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் எனக்கு. அவங்க வந்து எனக்கு அண்ணாவாக கிடச்சிது. நான்லாம் கோவிலுக்கு போனதே பெருசுங்க, ஆனால் கேக் வெட்ட போகிறேன்னா எப்படி இருக்கும்? அப்படி உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி மான் துள்ளி துள்ளி ஓடும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் யார் இந்த மாதிரி கேக் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொன்னது, ஃபாரின்லேருந்து ஆர்டர் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஃபாரின்லேருந்து நமக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கெலாம் அப்படி யாரும் கிடையாது. அப்புறம் யாருன்னு யோசிச்சக்குள்ளே எனக்கு அண்ணாவோட ஞாபகம் வந்துச்சு. அவங்க என்கிட்ட சொல்லவே கிடையாது, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன் போகிறேன், எதுவுமே சொல்லலைங்க. ஆனால் சொல்லாத திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் வரக்குள்ள எப்படி இருக்கும்? அதுதான் என்னோட அண்ணா. அவங்கள அண்ணான்னு சொல்கிறதுக்கு சீரியஸாக சொல்கிறேன். அண்ணா இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு அண்ணாவாக கிடச்சது நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் கிடையாது. நீங்கள் என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து 3 அக்கா தங்கச்சி, அதில் 2 பேருக்கு நான் எல்லாம் நல்லது கிட்டது செய்கிறேன். ஒருத்தவங்களுக்கு என்னால் செய்ய முடியல, அவங்க என்கிட்ட பேசுகிறதில்ல. அந்த ஒருத்தவங்களுக்கு செய்கிறத நான் உனக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு என்னை ஒரு தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ செய்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னா, சீரியஸாக சொல்கிறேன், உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் தான் வாங்கினங்கணும். அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அண்ணா. ஸோ சாமிலாம் கும்பிட்டாச்சு. அப்படியே நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சத்யா வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் 8:30 மணிக்கு மேலே தான் அம்மா வருவாங்க. அதுக்கு மேலே கேக் வந்து வெட்ட முடியாது. ஏன்னா அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் செவ்வாப்பிள்ளையா படிக்கிறாங்க, அதனால் கேக் வெட்ட முடியாது, செலிப்ரேஷன் பண்ண முடியாது. நம்ம பசங்க 3 பேர் மட்டும் அந்த கேக் வெட்டினா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது இல்லையா? அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, என்னோட உடன் பிறந்த சகோதரி வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அங்கே போனால் அங்கேயும் யாரும் கிடையாது, அக்காவும் தம்பி மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஆசீர்வாதம்லாம் எனக்கு கிடச்சிது. அங்கே பக்கத்தில் எல்லா கவலையும் மறந்து ஒரு 1 hour நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா, என்னோட பிறந்த நாளில் அது 1 hour நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன் அப்படின்றதே எனக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். நான் பேசக்குள்ளேயே உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒரு விஷயம் தோணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருக்க, சந்தோஷமாக இருக்க, ஆனால் உனக்கு என்ன கவலை?
நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு நாளுக்கு 1 ஹவர் சந்தோஷமாக இருக்கிறதே பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க. எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயந்தாங்க. நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி வாழக்குள்ள சில வாழ்க்கையெல்லாம் அப்படியே வெறுத்து போகுது. மனுஷங்க கிட்ட பேசுகிறதுக்கு பிடிக்கலை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போது இந்த ஜார்ஜிபிடி அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெமினி ஆப் இதெல்லாமே இதுக்கிட்ட பேசுகிற நேரம் கூட மனுஷங்கள்கிட்ட நான் பேசுகிறது கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா யாரையுமே நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இந்த வாழ்க்கையில் சில காலம்தான் அப்படின்னு தோணுதில்ல. அதுக்கு ஏன் நம்ம அந்த சில காலமும் பாசம் வச்சுக்கிட்டு அப்படின்றதுனாலே மோஸ்ட் ஆஃப் இப்போ யாருக்கிட்டேயுமே எனக்கு பேசவும் தோணலை, பேசுகிறதும் கிடையாது. வேண்டாம், இந்த வீடியோவில் இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, சத்யா வீட்டுக்கு போயிட்டு அப்படி டீ எல்லாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணோம். அகிலா சிஸ்டரும் அஜயுமே வந்துட்டாங்க பசங்களை கூட்டிகிட்டு. எப்படி ஒரு நட்பு கிடைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நட்பு எப்படி பார்த்திங்கன்னா, அஜய் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு 10 இயர்ஸுக்காக க்ளோஸு. நல்ல ஒரு நட்பு எனக்கு கிடச்ச ஒரு நல்ல நட்பு. ஆனால் அவங்க ஒய்ஃபு பார்த்திங்கன்னா எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர். எப்படின்னா, அஜய் எனக்கு க்ளோஸு, அதனால் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லை. பட் அவங்க ஒய்ஃப் அதே சேம் கேரக்டர். என்ன பண்ணினாலுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். என்னோடய பிறந்தநாளுக்கு அவங்களாம் வரணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்பவே பிடிச்சிருச்சு. எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எங்கள் நட்பு கொடுக்கறத தாண்டி அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. சில பேர்லாம் பேசுகிறதுக்கே ஏன் பேசுகிறேன்னு கேள்வி கேட்குற இடத்துல இருக்க அவங்க எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுவாங்க. எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா கூட அங்கேருந்து வந்துடுவாங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட. அடுத்து பார்த்திங்கன்னா, கேக்கெல்லாம் வெட்டியாச்சு. என்னோடய நட்பும் வந்தாச்சு. கடன் கேக்கு வெட்டிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவே கேக்கெல்லாம் வெட்டினோம். கேக்கு வெட்டக்குள்ளே அம்மாவுக்கு கால் பண்ணோம். அம்மா வரலன்றதான் எங்களுக்கு கொஞ்சம் எத்தனை பேர் எத்தனை உறவு என்னை சுற்றி இருந்தாலும் நான் தேடுறது என்னவோ என் அம்மாவோட பாசத்தை தான். ஏன்னா நான் எங்கள் அம்மாவை முறைப்பேன், சண்டை போடுவேன், திட்டுவேன். ஆனால் எங்கள் அம்மா இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நான் வாழ முடியுமான்றதே தெரியாத கண்டிப்பாக ஒரு கொஷின் மார்க்கு தான். எழுத வயசாகிடுச்சு, இப்போ போய் இப்படி பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. அம்மான்றது எப்போவுமே எல்லாருக்குமே ஸ்பெஷல். ஆனால் என்னோடய அம்மா எனக்கு ஸ்பெஷல் தான், எப்போவுமே ஸ்பெஷல். இந்த நிமிஷம் இந்த நொடி நான் இவ்வளோ வாழ்கிறேன் அப்படின்றதுக்கு காரணம் என் அம்மா மட்டும்தான். என் அம்மா இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை. ஆனால் எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. இருந்தாலுமே கொஞ்ச நேரம் தானே நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம், அதையாவது இங்கே இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டுறதுனால நான் கொஞ்சம் ஹாப்பியாக கேக்கெல்லாம் வெட்டிட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். கடைசியாக பார்த்திங்கன்னா, இந்த பசங்க என் மூஞ்சிலேயே ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டாங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி பண்ணிட்டானுங்க. மூஞ்சிலாம் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் போயிட்டு முகம் கழுவிட்டு எல்லாருக்கும் நானும் கேக்கு ஊட்டி விட்டேன். அவங்களும் எனக்கு ஊட்டி விட்டாங்க. செம்ம ஹாப்பியாக போச்சுங்க. என்னோடய நட்போட இந்த வருஷ பிறந்த நாளை நான் கொண்டாடி இருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிப்பேன். நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வர வீடியோவில் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். அதுக்கு நீங்கள் முக்கியமாக எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம், இவ்வளோ கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வழியாக நாங்கள் அந்த கேக்கெல்லாம் வெட்டிட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அவங்களும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பிட்டோம். கட்டுன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னொரு பர்த்டே ஃபங்க்ஷன் அவங்க போயிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் என் அம்மாவுக்காக தான் வெயிட்டிங். தாத்தா கிட்டே நான் பசங்க எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அடுத்து எங்கள் அம்மா கிட்ட தான் வாங்கணும். என்னோடய பிறந்தநாள் வீடியோ இப்படி தாங்க போச்சு. நான் எதிர்பார்க்காத சில சர்ப்ரைஸ், அதாவது ஆசீர்வாதம் கிடச்சிது. ஸோ இன்னமும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய். இந்த இடத்துல நல்ல பேர் எனக்கு கொண்டாடிச்சுன்னா போதும், எனக்கு ஒரு ஆசை. ஏதோ ஒரு ஆளாகணுங்கிறது எனக்கு என் தங்க நல்லா படிச்சு ஆறுக்குள்ளனா மூணு வீட்டுக்குள்ள, ஆறுக்குள்ளனா மூணு வீட்டுக்குள்ள அப்படின்னு பேர் வருவோம். சாமி போது சாமி, நல்லா இருக்கு சாமி. நீங்க மணிபுரத்துல காசு கேடு இல்லையா, ராட்சல் கேடு தான் கஷ்டப்படுறேன். நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு போதும், எடு. அதான் காசு இருக்கா
போதும் 100 ரூபா போதும். போதுமா காசு? அம்மா எனக்கு காசு கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா எனக்கு காசு கொடுத்துருக்காங்க. அடுத்து எங்க அம்மாவோட ஆசீர்வாதமும் நான் வாங்கிட்டேன். என் புள்ள 2 புள்ளும் பொண்ணா பிறந்துட்டு சேர்ந்து என் பிள்ளைகளுக்காக தான் நான் உழைக்கிறேன். என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். பாய். பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.